வெல்கம் டு சுபாஷ் டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ். நாம இன்னைக்கு டெலிவரி பண்ண இடம் என்னன்னா சென்னையில் நாவலூரில். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு கட்டில், சோஃபா செட்டு, டைனிங் டேபிள், அடுத்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு அவங்க நமக்கு ஆர்டர் தந்தது தான் ஒரு பூஜா ஸ்டாண்ட் கேட்டாங்க. இதோட சைஸ் வந்து 3x6 பூஜா ஸ்டாண்டு. மேலே வந்து கும்பம் வச்சு அடுக்கு 3 அடுக்கு வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெனின் டீக்கில் தான் பண்ணியிருக்கோம். இந்த கார்விங் எல்லாமே பார்த்துடுங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெனின் டீக்கில். இது வந்து எல்லாமே மெஷின் கார்விங் தான், ஹேண்ட் கார்விங் கிடையாது. மெஷின் கார்விங்கில் பண்ணது தான். ஃபுல்லாக ஹேண்ட்லேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து சைஸ் வந்து 3 அடி உள்ள வரும். நமக்கு இதில் எல்லாமே 3 அடி உள்ள வச்சு வரும். இதில் நமக்கு ஃபோட்டோஸ் அப்படி மாட்டுற மாதிரி. ஏன்னா உள்ளேயும் ப்ளைவுட் அப்படி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஃபுல்லாகவே வுட்டில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் ஒரிஜினல் பெனின் டீக்கு, டீ குட் தான், வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் அந்த பூஜை பொருள், திரி அப்படி அந்த ஐட்டம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ராயரும் இதில் கொடுத்துருப்போம். அதுலேயும் பாலிஷ் பண்ணி எல்லாம் ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்போம். எந்த கஸ்டமருமே முகம் சுளிக்கிற மாதிரி நம்மள்ட்ட ப்ராடக்ட் அப்படி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசிங் உள்ளது தான். இதுவும் ஒரு நம்ம வந்து சின்ன சின்ன திங்ஸ் இதுக்குள்ளே வச்சுக்கலாம், எல்லாமே இதில் வச்சுக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்பேசிங் இருக்கும். சாமியோட அந்த துணிகள் அப்படி அந்த இதெல்லாம் வைக்க நம்ம இதை கீழே உள்ளதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு பூஜை, ஏன்னா நம்ம முதல்ல பூஜை ரூம்னு தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஒரு இதுக்கு பூஜை ரூம்னு ஒதுக்கிடுவாங்க. நமக்கு அப்படி பண்ணாமல் இருக்கவங்களுக்கு, அப்பார்ட்மெண்ட் அப்படி இருக்கவங்களுக்குலாம் ஒரு பூஜை ரூம் மாதிரி இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே இதாட்டு இருக்கும். அதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், நம்ம கஸ்டமர் வீட்டிலேருந்து தான் சொல்கிறோம். அவங்க நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க. இதோட ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்த ப்ரைஸ் வந்து 30,000 ரூபா ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதே மாடல், இதே டிசைனில் எந்த கஸ்டமர் எங்கேருந்து கேட்டாலுமே அதுக்கு 30,000 ரூபா தான். ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து எல்லாமே மொத்தமாக சேர்த்து எடுத்ததால் தான் அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எல்லாம் பார்த்து கொடுத்தோம். இப்போ வந்து தனியாக எடுக்கும்போது அதுக்கு ஒரு ப்ராடக்ட்டு 2,000 ரூபா டெலிவரி சார்ஜ் வந்துடும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பெங்களூர், கேரளா, இது எங்கேனாலும் நம்மளே வந்து டெலிவரி பண்ணியிருப்போம். இப்போ வந்து அந்த கஸ்டமரோட ரிவ்யூ எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். உங்கள் நேம் சொல்லிடுங்க. மாரீஸ்வரன், சென்னை நாவலூரில் இருந்து. சரிண்ணா. நம்ம உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கடையில், ஷோரூமில் கடையிலேருந்து எடுத்திருக்கீங்க. அதுவும் நம்ம கடை சென்னையில் எதுவுமே கிடையாது, நாகர்கோவிலில் தான். என்ன நம்பிக்கையில் நீங்கள் எடுத்தீங்க அதை மட்டும் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுமே நிறைய கஸ்டமர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்க அடுத்த கஸ்டமர் வந்து எடுக்க கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லிடுங்களா? ஓகே, நான் வந்து நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு 2-3 கம்பெனி பார்த்தேன். அதில் வந்து பெனின் டீக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி இருந்ததுனால ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டு ரேட்டெல்லாம் ஓகே அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால ஓகேன்ட்டு ஆர்டர் கொடுத்தேன். சரி, ஸோ ஆர்டர் வந்திருக்கிறதுமே எனக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கட்டும், ப்ரைஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது, சூப்பராகவும். சார், அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அந்த வீடியோலாம் சொல்லியிருப்போம், பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் ஃபோட்டோ அனுப்பிவிடான்னு. அப்படி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டுருந்தாண்ணா? அது எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ வரதான்னு செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்ன டேட்டில் கரெக்டாக டெலிவரி பண்ணணுமா? சொன்ன டேட்டு கரெக்டாக டெலிவரி. ஏன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து 1 மந்த் டேட் சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மாடல் வந்து கொஞ்சம் பெரிய மாடலாக இருந்துச்சு. அதனால் எல்லாமே தனி அவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ண 1 மந்த் சொல்லியிருந்தோம். இது கொஞ்சம் டிலே எடுத்துருந்தோம். ஏன்னா இது டைம் ஆகணும், இல்லை ஒர்க் டிலே ஆகணும், டைம் எடுத்துருந்தோம். அதுமாதிரி அவங்களுக்கு சொன்ன டேட்டில் இது பண்ணியிருந்தோம். ஏன்னா கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஏன்னா நேரில் வந்து கேட்க முடியாது, இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு தகவல் கிடைக்கும். அதனால் நீங்கள் சொல்லிடுங்க. அதனால் நம்மள்ட்ட நம்ம வாங்கலாமான்னு சொல்லிடுங்க. நம்பி வாங்கலாம். லைக் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்க்குற கஸ்டமர் எல்லாருமே அடுத்து எல்லாருமே வந்து மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் பட்டன் தட்டுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். உங்களுக்கு என்னென்ன தகவல் டீ குட் பற்றி, அடுத்து நம்ம கடையை பற்றி எல்லா தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டு இருக்கும்.